வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை வணங்கிவிட்டு இந்த வீடியோவை உங்களோடு பேச தொடங்குகிறேன். சூக்ஷ்ம தர்ஷினி அப்படிங்கிற படம் இப்போ மலையாளத்தில் கேரளாவில் வெளிவந்து சக்க போடு போட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கிற ஒரு படம். படம் வெளியாகி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடி தளத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓடிடி தளம் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் அந்த திரைப்படம் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு பக்கம் கதாநாயகனாகவும் இன்னொரு பக்கத்தில் டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்கிற பேசில் ஜோசப் அப்படிங்கிற அந்த இளைஞர் ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்கிற படம் தான் இந்த படம். அதே போல ஒரு கேப்புக்கு அப்புறம் நஸ்ரியா மேடம் கலக்கியிருக்கிற படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நடிகை அவங்களுக்கும் இந்த பேசில் ஜோசப்புக்குமான ஒரு மையம் தான் இந்த படம். ஆனால் பேசில் ஜோசப்புக்கும் இவங்களுக்கும் பக்கத்து வீடுங்கிறத தவிர வேற எந்த உறவுமே கிடையாது. இந்த படம் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டுக்கான ஒரு படம் தான் இது. ஆனா நம்ம ஊர்ல த்ரில்லர் அப்படின்னாக்கா கழுத்துலேருந்து நாக்குலேருந்து மூக்குலேருந்து காதுலேருந்து எல்லாத்தையும் அறுத்து அறுத்து கூறு போட்டு திம்பாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஆனா கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, வன்முறை இல்லாம, ஊன்ற சவுண்டே இல்லாம வந்திருக்கிற இந்த படத்தை நம்ம தமிழ் சினிமால எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான். பெரிய பட்ஜெட்டும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு சம்பவங்கள், லொக்கேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு மினிமம் பட்ஜெட் எவ்வளவோ அந்த கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருக்கிற படம் தான் சூக்ஷ்ம தர்ஷினி. ஏன் தர்ஷினி அப்படின்னு சொன்னாக்க, அந்த படத்தில் நஸ்ரியாவோட பேர் பிரியதர்ஷினி, அதனால சூக்ஷ்ம தர்ஷினி. சூக்ஷ்மம்னா என்ன? தெரியாத ஒரு விஷயம், சூக்ஷ்மமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சூக்ஷ்மமா நடக்கிற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? திடீர்னு 12 மணிக்கு ஒரு பைக்கில் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்கனாக்கா ஒரு கியூரியாசிட்டி, ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படி வந்துடும்ல. நம்ம ஜன்னலை திறந்தாவது யார் நிற்கிறா, எப்போ போறாங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி நஸ்ரியா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற பேசில் ஜோசப் தன்னுடைய அல்சைமர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிற அம்மாவோட வருவாரு. அந்த அம்மா யாருடனும் பேச மாட்டாங்க, ஒரு அல்சைமர் ஞாபக மறதி அப்படின்னு சொல்லப்படும், அப்படி இருப்பாங்க. அங்க பேசில் ஜோசப் வருவாரு. அப்ப அந்த வீட்டில் பேசில் ஜோசப்பும் அவங்க அம்மாவும் இருக்கிற வீட்டில் நடக்கிற சின்ன விஷயங்கள், அவங்க அம்மா அடிக்கடி காணாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள், இது எல்லாம் தான் பக்கத்து வீட்டு நஸ்ரியாவுக்கு ஒரு குடைச்சலை கொடுத்துரும். தலையில குறுன்னு இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன, இது தப்பா இருக்கே, இது சரியா இருக்குமா இல்லையே அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி அந்த பேசில் ஜோசப்னுடைய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்துக்கிற ஆவல் தான் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே இருக்கும். அதற்கு பிறகு நமக்கே கூட தெரியாது, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அங்க என்ன நடக்குது, பேசில் ஜோசப் என்ன செய்யறாரு, ஏன் அந்த அம்மா காணாம போறாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே நமக்கும் சரிவர சொல்லப்பட்டிருக்க மாட்டாது. அதுதான் இந்த ஸ்கிரிப்டுக்கான பலமும் கூட. ஒரு கட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அக்காவா இருக்கட்டும், அதன் பிறகு வெளிநாட்டுக்கு திரும்பி போயிடுறதா சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இன்னொரு தோழி வெளிநாட்டிலேருந்து வருவதாக இருக்கட்டும், அந்த பேசில் ஜோசப்போட அக்காவோட ஃப்ரெண்டு வருவதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இத்தனை விஷயங்களையும் அங்க நடந்திருக்கிற சில விஷயங்கள் அதையெல்லாம் செய்திருக்கிறது பேசில் ஜோசப் தான் அப்படின்னு முடிவுக்கு நஸ்ரியா வருகிற அதை காட்சியாக நமக்கு காட்டுகிற அந்த இடமா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் தாண்டி அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு இவர் இல்லை அவங்க அப்படின்னு சொல்ற அந்த இடமா இருக்கட்டும், படம் முழுக்க அந்த 2.5 மணி நேரம் ஓடுதுனாக்க அது மொத்தத்தையும் நம்மளை கட்டி போடுது. ஆரம்பத்தில் காட்டப்படுகிற ஆபீஸ் காட்சிகள், ஆரம்பத்தில் காட்டப்படுகிற இன்டர்வியூக்கான விஷயங்கள், இப்படின்ற சின்ன விஷயம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் சலிப்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அடுத்தாப்புல ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கதைக்குள்ளார வருவது தான் இந்த படத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டவ்வில் பால் வைக்காம ஒரு எலக்ட்ரிக் அந்த ஹீட்டரு அந்த மிஷினில் பால் வச்சதையே டக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு சாமர்த்தியமான புத்திசாலித்தனம் இருக்கிறதாக நஸ்ரியா காட்டுற விதமும், அதை அடுத்து அவர் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்துக்குள்ளார போகிறதுங்கிறது ஒரு கனெக்டிவிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். இதே போல வேலைக்கு சேர்ந்துடணும், வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு சொல்ற நஸ்ரியாவுடைய கதாபாத்திரமும் வீட்டில் போர் அடிக்குது. அப்ப டிவிலாம் பார்க்கறதுக்கு அலுப்பு, சீரியல்லாம் பார்க்கறதுக்கு வெறுப்பு, அதனால பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குற அந்த ஒரு விஷயமாவும்
இதை எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் நடக்கிற சில விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்ப, அந்த சந்தேகத்தை தெரிந்து கொள்ள அவங்க பயணப்படுகிற, அந்த வீட்டை நோக்கி அடுத்தடுத்து அவங்க பார்வையிடுகிற அந்த விஷயங்கள் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸு அப்படின்னு ஒரு அட்டகாசமான த்ரில்லர் ஜேர்னி படம் தான் இந்த சுபிக்ஷ தர்ஷினி. இந்த படத்தில் நஸ்ரியாவுடைய கேரக்டர் பிரமாதமாக கையாளப்பட்டிருக்கும். அதே போல் பேசில் ஜோசப்பும் ரொம்ப இயல்பாக அட்டகாசமாக நடித்து ஒரு கட்டத்தில் அவர் வேற ஒரு முகம் காட்டுறது எல்லாமே வேற லெவல் ரகம்தான். அப்படி தான் நம்ம இந்த படத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள். பேசில் ஜோசப்போட அம்மாவா நடித்தவங்களா இருக்கட்டும், பேசில் ஜோசப்போட உறவுக்காரர்களாக இருக்கட்டும், இங்கே நஸ்ரியாவுடைய கணவராக இருக்கட்டும், எதிர் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும்னு எல்லாருமே அவரவர்களுடைய அந்த கேரக்டரை ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக அங்கே கையாளுவது தான் இந்த கேரள சினிமாவுக்கே உண்டான தனி பாணி, மகத்துவம் அப்படின்னே சொல்லலாம். ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கிற இந்த படத்தை அவசியம் பாருங்கள். கிட்டத்தட்ட ரொம்ப அந்த நாள் உங்களுக்கு அந்த படத்தோடையே நீங்கள் ட்ராவல் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாட் ஸ்டாரில் இருக்குது இந்த சூக்ஷ்ம தர்ஷினி தானே படம் பேர். அது என்ன சுபிக்ஷ தர்ஷினி அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு குறைந்த பட்ஜெட்டில் அதிகப்படியான வசூலை குவித்திருக்கிற படம்ங்கிறதுனால சுபிக்ஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால சுபிக்ஷ தர்ஷினி அப்படின்னே நான் ஒரு அடைமொழி இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள்.